வணக்கங்க. ஊர் வந்து செக்கடிக்குப்போம். பேர் வந்து கப்பலோட்டி தமிழன். நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷமா வந்து முன்னோர்கள் வளர்த்த அந்த தூய நாட்டுக்கோழி, அந்த ஒரே இனம், அந்த ஒரு இனம் தான். அப்போலாம் சின்ன சிறுவிடை பெருவிடை அதெல்லாமே கிடையாது. ஒரே ரகம் வீட்டுகள் வளர்ப்பாங்க. அந்த ரகங்களை நான் வந்து வளர்த்துன்னு இருக்கிறேன். நான் எப்படி வளர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, எந்த வித தடுப்பு மருந்துமே இல்லாமல் நாங்கள் அதை வளர்க்குறோம். ஒரு சொட்டு மருந்து, ஒரு ஊசியோ எதுவுமே இல்லாமல் வளர்க்குறோம். மற்றவங்க பார்த்தீங்கன்னா சாதாரண முறையில் வளர்க்கும் போது 5வது நாள் ஒரு சொட்டு மருந்து போடுவாங்க, 25வது நாள் ஒரு சொட்டு மருந்து போடுவாங்க, 42லேருந்து 52 நாள் வரைக்கும் ஒரு ஆர்டிவிக்கான ஒரு ஊசி போடுவாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அம்மை தடுப்பூசின்னு ஒன்று போடுவாங்க. இதுக்கு இடையில கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன நோய்களுக்கு, ஜுரம் அந்த மாதிரி வர நோய்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடாகவும் பவுடராகவும் சில மருந்துகள்லாம் கொடுப்பாங்க. இது எல்லாமே எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து சுத்தமாக எந்த இதை நோய் எதிர்ப்பு மருந்தும் இல்லாமல் நம்ம வளர்க்குறோம். எப்படி வளர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஆடாதோடா கொடுப்போம், இது கொடுப்போம், நம்ம வந்து பொன்னாங்கண்ணி கொடுப்போம், முருங்கைத்தழை கொடுப்போம், கறிவேப்பிலை கொடுப்போம், நம்ம வாழை தண்டை கொடுப்போம், நொச்சி இது கொடுப்போம், துளசி கொடுப்போம். இதெல்லாம் வாரத்தில் 2 நாள் 3 நாள் நம்ம வந்து தொடர்ச்சியாக போடும்போது அந்த மருந்தே அதுங்களுக்கு வந்து உணவாயிடும். அதனால் எங்களுக்கு வந்து எந்த விதமான நோயுமே நாங்கள் அதுக்கு வர்றது கிடையாது, எந்த விதமான இழப்பும் கிடையாது. அதுங்களுக்கு வாரத்தில் ஒரு முறை நான் சொன்ன மூலிகைகளில் ஏதாவது 2 1 தொடர்ச்சியாக போட்டுக்கினே இருப்போம். 3 இலத்தழன்னு ஒன்று இருக்கும், அதையும் கொடுப்போம். நாங்கள் எல்லா விதமான மூலிகளை கொடுக்கும்போது அதுங்க கோழிங்களுக்கு தன்னாரவே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்துடும். எந்த நோயும் அதை அட்டாக் பண்ணாது. எனக்கு இழப்பாகி போச்சு, நான் ஒரு நாளும் தலைமையில கையை வச்சதில்லை. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இது சின்னதுலேருந்தே நாங்கள் வந்து இதை பழகுவோம். சின்ன கோழிலேருந்து எல்லா மூலிகளும் போட்டு நம்ம பழகும்போது அதுங்க சின்னதுலேருந்தே நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள ஒரு கோழியாக மாறிடும். அந்த இறைச்சியை நம்ம சாப்பிடும்போது நல்ல நமக்கு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும், நல்ல உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு உணவாக இருக்கும், வயிறு பிரச்சனை எதுவுமே வராது. நம்ம இந்த மாதிரி இதை பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம மூலிகளை போட்டு அதனோட முட்டைகளை சாப்பிடும்போது நமக்கு வந்து உடம்பு ரொம்ப எதிர்ப்பு தன்மை கொடுக்கும், நிறைய வந்து புரோட்டீன் கிடைக்கும். அந்த முட்டையிலேருந்து நாங்கள் குஞ்சு வச்சு பொரிக்கும் போது தலைமுறையாக வந்து அதுங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு கொண்ட ஒரு உருவமாக நாங்கள் அதை மாற்றிடுறோம். வேணும் போது நாம் வந்து வேணும்னும் போது நமக்கு மக்களுக்கு தேவைக்கேற்ப அவங்களுக்கு சின்ன கோழியாக இருந்தாலும் பெரிய கோழியாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நம்ம தொடர்ச்சியாக வாடிக்கையாளர் கொடுக்குறோம். வாடிக்கையாளரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்குன்னு நிறைய பேர் நம்மகிட்ட வந்து வாங்கின்னு போகிறாங்க. நன்றி, வணக்கம். என்னுடைய தொலைபேசி எண் வந்து 86 68 19 67 56. நண்பர் வந்து நம்ம கோழி பண்ணையை பார்க்கறதுக்காக வந்தாரு. அப்போ ஒரு கண்டென்ட் வேணும்னு கேட்டாரு. அதுக்காக நம்ம கோழி பண்ணையை பத்தி நம்ம சொல்றோம். மகிழ்ச்சி, நன்றி. தீவனம் மட்டும் சொல்லுங்க, தீவனம் என்னென்ன கொடுத்துட்டு இருக்கீங்க? நம்ம பாத்தீங்கன்னா தீவனம் பாத்தீங்கன்னா இதுதான் மெயினா கொடுக்குறோம். இது இல்லாம நெல் கொடுப்போம். நம்ம நெல் அறுவடை பண்ணும்போது அந்த பதிர்களை போடுவோம், மக்காசோளம் உடைச்சி போடுவோம், கோதுமை கொடுப்போம், அரிசி கொடுப்போம். இதுதான் நம்ம அதுங்களுக்கு வந்து தொடர்ச்சியா தீவனமா கொடுக்குறோம். நம்ம ஓகேண்ணா. சின்ன குஞ்சுங்களுக்கு வந்து நம்ம கம்பெனி ஃபீடு தான் கொடுக்குறோம். சின்னதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 நாளைக்கு அதை தான் நம்ம கொடுக்குறோம். அவங்களும் பார்த்தீங்கன்னா வெஜ் ஃபீடு தான். அவங்க சோயா கோதுமை அது மாதிரி தான் போட்டு அவர் ஆஃப் ஆயில் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதை தான் நம்ம வந்து கொடுக்குறோம். சின்னதுலேயே நம்ம வந்து நம்ம இந்த தீவனம் போடும்போது அதுங்களுக்கு ஜீரணம் ஆகாது, சில கோளாறுலாம் வரும். சின்ன வயசுல மட்டும் அதை நாங்கள் வந்து கடைபிடிக்கிறோம். ஓகேண்ணா. நோய்க்கு இது வரைக்கும் வெள்ளை கழிச்சல் அந்த மாதிரி நோய் எது இருக்குங்க? நம்ம பண்ணையில் அதெல்லாம் வந்ததே கிடையாது. முதல்ல விவரம் தெரியாத போது அந்த மாதிரி நோய்கள்லாம் வந்துச்சு. நம்ம ஏன் இது நோய்கள் வருது, முன்னோர்கள்லாம் அப்போ எப்படி வளர்த்தாங்க, அப்போல்லாம் இந்த மாதிரி நோயெல்லாம் கிடையாது, இந்த மாதிரி சொட்டு மருந்தெல்லாம் கிடையாது, அது பாட்டு மரத்துல அதில் இதெல்லாம் ஏறி கிடக்குமே அப்படின்னு இது பண்ணி தான் நாங்கள் வந்து கிராம பகுதிகளில் போய் ஒரு 10 கோழி வளர்க்குறாங்கன்னா ஒரே மாதிரியான தீவனம் போடுவாங்க. அந்த கோழியில் எது பெருசாக இருக்கோ அந்த கோழிகளை பார்த்து வாங்கின்னு வருவோம். நம்ம அந்த மாதிரி வாங்கின்னு வந்து ஒரு 40-50 கோழிகளை சேர்த்து அதுலேருந்து முட்டை எடுத்து அதுலேருந்து இனப்பெருக்கம் பண்ணி தான் நம்ம வந்து பண்ணுறோம். அதனால வந்து நமக்கு நோயின்றது வர்றது இல்லை. இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு ரகம் தேர்வு பண்ணாதான் நோய் வரும். இதுங்களுக்கு இயல்பாகவே மழையும் வெயில் வெப்பம் நோய் எல்லாமே எதிர்க்கிற ஒரு திறன் இருக்குது இந்த நாட்டுக்கோழிகளில். மார்க்கெட்ல எந்த அளவுக்கு இருக்குமா? மார்க்கெட்டு நாங்கள் தேடி போகிறதே இல்லை. மார்க்கெட்லாம் நம்மகிட்டே வந்து வாங்கிட்டு போவாங்க. இருக்குது அப்படின்னு ஒருத்தர் 2 பேர்கிட்ட சொல்லிட்டுனா நமக்கு வாரம் 2 கஸ்டமர் 3 கஸ்டமர் தொடர்ச்சியாக வந்துக்கினே இருப்பாங்க. ஓகே. உண்மையாக இந்த பண்ணையை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த பண்ணையை வந்து பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் அழகாக அவர் நேசித்து இந்த ஃபார்மை வளர்த்திட்டு இருக்காரு. எந்த ஒரு தடுப்பூசியும் இல்லாமல் மேய்ச்சல் முறையில் நான் ஃபார்மை பார்த்துலேருந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா பார்ட்டிஷனாக பிரித்து அதுக்கு இயற்கை முறையில் என்னென்ன கிடைக்குதோ விவசாயத்துலேருந்து அதிலேருந்து எல்லாத்தையும் கொடுத்து அழகாக வளர்த்திட்ருக்காரு. உண்மையான ஒரிஜினல் நாட்டுக்கோழி வேணும்னா இவங்களை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம சேனலை பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே, தேங்க்யூ.